கல்லறைங்க இருக்கு. அல்பாயுஸ்ல போனதுக்கெல்லாம் ஆசை அடங்காது. எந்த கல்லறைந்து எந்த பேய் எழுந்து வருமோ. ஐ டேக் லீவ். குட் பை டெட் பாடிஸ். உங்க ஆஸ்மா சாந்தி அடையட்டும். உங்க ஆத்மா சாந்தி அடையட்டும். அவன் எக்க எடுக்கிட்டு போனா எனக்கு என்ன? நான் வீட்டுக்கு போறேன். யாரு அது? இங்க நீதான் வாட்ச்மேனா? இங்க வாட்ச்மேன் வெட்டியா எல்லாமே நான் தான். உனக்கு என்ன வேணும்? ஒரு பணத்தை புதைக்கணும். புதைக்கலாமே. பணம் எங்க நடந்து வருதா? டிக்கில இருக்கு. டிக்கில போட்டு கொண்டு வரதுக்கு அது என்ன பார்சலா? அனாதை பணத்தை அள்ளி போட்டு கொண்டாண்டியா? பரவாயில்ல, காத்தால ஆபீஸ்ல பணத்தை கட்டி ரசீது வாங்கிட்டு வா, புதைச்சிடலாம். இது யாருக்கும் தெரியாம ரகசியமா புதைக்க வேண்டிய பணம். கொலைகேசா? வேணாம்ப்பா, நான் மாட்டிக்குவேன். கொண்டு போய் கடல்ல தூக்கி வீசிட்டு போ. இது என்ன பாத்தியா? 500 ரூபாய் நோட்டு. 500 ரூபாய்க்கு நோட்டு இருக்கா? அதான் பாக்குறியே. இதுல 10 நோட்டு இருக்கு. 5000 ரூபாய். இவ்வளவும் உனக்குதான். இவ்வளவும் எனக்கேவா? ஆமா. இப்ப என்ன சொல்ற? சொல்றதுக்கு என்னையா இருக்கு? காரியத்தை முடிச்சிடறேன். வேலை சுழுவ முடியணும்னா கொஞ்சம் சரக்கு ஏத்திட்டு வந்துடுறேன். சரக்கு எங்கிட்டே இருக்கு. இங்கிலீஷ் சரக்கு. ஆஹா, நம்ம நாட்டுக்கு வெள்ளைக்காரன் சுதந்திரத்தை கொடுத்துட்டு போனதுல கூட எனக்கு சந்தோஷம் இல்லை. இந்த சீமை தண்ணியை கொடுத்துட்டு போனதுல தான் எனக்கு பரம சந்தோஷம். ஊத்துங்க அந்த தேவாமிர்தத்தை. வாங்க, வேலையை முடிச்சிடலாம். இது கொடுங்க எனக்கு. காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு தேவைப்படும். வாங்க. இது காரா? பார்த்து அந்த பக்கம். சார், புதுசா குளிச்சோன்னா பாக்குறவங்க சந்தேகப்படுவானுங்க. அதனால இந்த கலரைய பேத்துட்டு இதுக்குள்ளார போட்டுறேன். நல்ல ஐடியா, அப்படியே செய். தோன்றதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். சொல்லு.
அடிக்காதீங்க சார், சொல்லிடுறேன். நான் ஒண்டியா தூங்கிக்கின்னு இருந்தேனுங்க. அப்போ ஒருத்தர் கார்ல வந்தாரு, என் தலைமுடியை பிடிச்சி இழுத்து பிராண்டியில வாயை ஊத்திட்டாரு. இது வாயில பிராண்டியை ஊத்திட்டாரு. எனக்கு போதை ஏறிக்கிச்சு. அப்பால 500 ரூபா நோட்டு இல்லை, முறை மாதிரி இருக்குமே. மேலுமே சொல்றேன், என் லைஃப்ல அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லைப்பா. அதுல ஒரு 10 நோட்டு எடுத்து என் கையில கபால்னு அழுத்தினாரு. எனக்கு புத்தி பேதலிச்சிருச்சு. பணத்தை புதைன்னு சொன்னாரா, புதைச்சிட்டனுங்க. இவன் தானே அவன்? இவர் இல்லைங்க. டேவிட், என் கூட கல்லறைக்கு வந்து புதைச்ச எடுத்து காட்டு. சவா. யோ, என்னையா தேடுற? எங்க புதைச்சன்னு கூட உனக்கு தெரியல? அன்னைக்கு நான் 2 ஆளா இருந்தேன் சார். 2 ஆளா? அதான் சார், தண்ணியில இருந்தேன். எந்த கல்லறை கடியில புதைச்சேன்னு தெரியலையே. யோ, நல்லா தேடி பாரியா. சார், நிதானத்துல இருந்தாலே இந்த இடத்த கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அன்னைக்கு நான் சுதியில வேற இருந்திருக்கேன். போதா குறைக்கு இங்கிலீஷ் தண்ணி வேற. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே. கண்டுபிடிச்சே ஆகணும். ஆமா சார், கல்லறையை தேடி தேடி களைச்சு போயிட்டேன் சார். இதுக்கு மேலேயும் என்ன கல்லறையை தேட விட்டீங்கன்னா கைய காலை நீட்டி நான் இங்கே படுத்துருவேன். அப்புறம் எனக்கு மேல நீங்க ஒரு கல்லறை கட்ட வேண்டியிருக்கும். என்னடா உன்னோட பெரிய வம்பா போச்சு? பிரியா, ரமேஷ் தன் மனைவியை கொலை செஞ்சு கல்லறையில புதைக்க போனதை கண்ணால பார்த்ததா அர்த்தநாரி சொல்றாரு. ஆனா கூட இருந்து பணத்தை புதைச்ச வாட்ச்மேன் டேவிட் ரமேஷ் போட்டோவை பார்த்து வந்தவன் அவன் இல்லைன்னு அடிச்சு சொல்றான். ரமேஷ் தான் கொலைக்காரன்னு உறுதியா தெரிஞ்சாதான் நாங்க அவனை கைது செய்ய முடியும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? பிரியா, நீ பத்திரிகைக்கு பேட்டி எடுக்கிற மாதிரி ரமேஷ் வீட்டுக்கு போ. அங்க அவன் மனைவி ரத்னா இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துரு. ஓகே, டன். எஸ், என்ன வேணும்? குட் மார்னிங் மிஸ்டர் ரமேஷ். குட் மார்னிங். என் பேரு பிரியா, பத்திரிகை நிருபர். உள்ள வாங்க. திடீர்னு என்ன நீங்க இங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் யாரையும் அப்பாயின்மெண்ட் இல்லாம பாக்குறது இல்ல. டெலிபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாமே. பரவாயில்ல, ப்ளீஸ். என்ன விஷயம் சொல்லுங்க. உங்க பேச்சுல பதட்டம் தெரியுது. பொதுவா பெண்கள் கிட்ட பேசி பழக்கம் கிடையாதா? நோ, என் ஃபேன்ஸ்ல பெண்கள் தான் ஜாஸ்தி. ஓ, இஸ் இட்? பை தி பை, என்ன விஷயம்? உங்ககிட்டயும் உங்க மனைவி கிட்டயும் ஒரு பேட்டி எடுக்கணும். எதுக்கு? பத்திரிகையில போடத்தா. நாங்க எங்க பத்திரிகையில முக்கியமானவங்களை பேட்டி கண்டு மனம் ஒன்றுபட்ட தம்பதிகள்ங்கிற தலைப்புல கட்டுரைய வெளியிடுறோம். அவங்களையும் கூப்பிட்டீங்கன்னா பேட்டிய ஆரம்பிச்சிடலாம். மேடம், என்கிட்ட பேட்டி எடுத்துக்கோங்க. பேட்டி தம்பதிகளை பத்தி. அவங்க இல்லைன்னா எப்படி? நானே போய் கூப்பிடுறேன். மேடம் மேடம், இப்ப இல்ல. ஈவினிங் வரட்டுங்களா? ஈவினிங் இருக்க மாட்டா. அப்ப நாளைக்கு வரேன். நாளைக்கும் இருக்க மாட்டா. என் வைஃப் வெளியூர் போயிருக்கா. அவங்க எந்த ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொல்லுங்க, நான் அங்க போய் பேட்டி எடுத்துக்கிறேன். உண்மையை சொல்லாட்டி விட மாட்டீங்க போல இருக்கு. என்ன சொல்றீங்க? உங்ககிட்ட உண்மையை சொல்றதுல தப்பில்ல. ஆனா தயவு செய்து பத்திரிக்கையில மட்டும் போட்டுறாதீங்க. சரி, சொல்லுங்க. லுக், நாங்க 2 பேரும் ஹோட்டல்ல மியூசிக் பார்ட்டில இருக்கோம். எங்க 2 பேருக்கும் பல பேரோட தொடர்பு உண்டு. எனக்கும் என் மனைவிக்கும் அடிக்கடி சண்டை வரும். நான் குடிக்க ஆரம்பிச்சேன்னா அவ கத்த ஆரம்பிச்சிருவா. அந்த சண்டை பெருசாயிடுச்சுன்னா நான் எங்கேயாவது வெளில போயிடுவேன். 2-3 நாள் கழிச்சு தான் வீட்டுக்கு வருவேன். இந்த தடவை அவ போயிட்டா, அவ்வளவுதான். அவங்களும் உங்கள மாதிரி 2-3 நாள்ல திரும்பி வந்துருவாங்க இல்லையா? நான் அடுத்த வாரம் வரேன். போன் பண்ணிட்டு வாங்க. வரேன். என்னாச்சு? ரத்னா இருக்காளா? இல்ல. எங்கன்னு கேட்டியா? கேட்டேன். ஆரம்பத்துல நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதட்டமா பதில் சொன்னா. கொஞ்சம் பயந்த மாதிரி இருந்தா. நான் பத்திரிகைக்கு அவசியம் பேட்டி வேணும்னு கேட்டப்போ
ரத்னா சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டா 2-3 நாள்ல திரும்பி வந்துருவான்னு சொல்லி மழுப்புனா. இதுல இருந்து அவன் உண்மையை மறைக்கிறான்னு தெரியுது. அப்படின்னா அவனை கைது செஞ்சு லாக்அப்ல வச்சு விசாரிங்க. அவன் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாம கைது பண்ண முடியாது. அதுக்குள்ள பணத்தை தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கணும். ஆனா டேவிட் குடிபோதையில புதைச்ச இடத்த மறந்துட்டான். அதை கண்டுபிடிக்க தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். வாங்கம்மா, அர்ஜென்ட்டா ஆர்டினரியா? அர்ஜென்டா போட்டாலும் ஆர்டினரியா தான் தருவேன். இங்க குடிக்கவே தண்ணி இல்ல. இதுல ஏதுமா துவைக்க தண்ணி? கொஞ்சம் இருங்க. இது டான்ஸர் ரமேஸ்வர உடுப்புங்க. பாதி எண்ணி எழுதிட்டேன், மீதி எழுதிட்டு உங்களுக்கு எழுதி கொடுத்துறேன். சரி சரி சீக்கிரம். வெளுக்க போறதுக்கு முன்னாடி நீங்க பாக்குறீங்களோ இல்லையோ, நான் தடவி பாத்துருவேன். என்னது பிசு பிசுன்னு? தாடி. அவன் மூஞ்சில தாடி வச்சிருப்பான். இவர் என்னன்னா பாக்கெட்ல வச்சிருக்காரு. எங்கே கொடு பார்க்கலாம். இன்னொருத்தர் பொருளை கொடுக்கறது பழக்கம் இல்லம்மா. நீ நிச்சயமா கொடுக்க போற. எங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல. அந்த ஆள் மாதிரி தான் இருக்கு. ஆனா அவன் கருப்பு கண்ணாடி போட்டிருந்தானே. அப்படியா? இப்ப பாரு சார், கார்த்திகில பணத்தை கொண்டு வந்து புதைக்க சொன்னது இவனேதான். இப்ப அடையாளம் சொல்லிட்டு கோர்ட்ல கேட்கும்போது போதையில இருந்த யாருன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லுவியா? அப்படி சொல்ல மாட்டேன் சார். புதைக்கும் போதுதான் நான் போதையில இருந்தேன். இவனை பார்க்கும்போது நான் ஸ்டெடி. எங்க கேட்டாலும் சத்தியமா இவன் தான் சொல்லுவேன். வருஷத்துக்கு முன்னால என் காதலர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. ஒவ்வொரு வருஷமும் அவர் நினைவு நாள் அன்னைக்கு கல்லறைக்கு போய் மலர்வளை வச்சு பிரார்த்தனை பண்ணுவேன். இது வரைக்கும் நேரா இருந்த தோற்ற மறுவு எழுதின கல்லு இன்னைக்கு தலைகீழா திரும்பி இருக்கு. வாட்ச்மேன் விசாரிச்சீங்களா? விசாரிச்சேன். அவருக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்னாரு. அந்த கல்லறை எங்க இருக்கு? செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச்சுக்கு பக்கத்துல. சார், உடம்பு அழுகி போயிருக்கு சார். முகம் அடையாளமே தெரியாம செதஞ்சு போயிருக்கு சார். ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். முதல்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும், அதுக்கப்புறம் ஃபர்தர் ஸ்டெப் எடுப்போம். டாக்டர், பாடி டீகம்போஸ் ஆயிருக்கு. போஸ்ட்மார்ட்டம் இங்கே பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். மேஜிஸ்ட்ரேட் சார். எஸ், மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ். தேங்க்யூ சார். எதிர் வீட்டு அர்த்தநாரியோட சாட்சி ஓகே, கல்லறை வாட்ச்மேனோட சாட்சி ஓகே, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஓகே, தலவக்காரம் கொடுத்த தகவல் ஓகே. ரொம்ப திறமையா வேலை செஞ்சிருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். மேஜிஸ்ட்ரேட் இந்த வாரண்ட்ல கையெழுத்து வாங்கி ரமேஷ் அரெஸ்ட் பண்ணு. எஸ் சார்.